இங்கே வந்திருக்கிற பொறியாளர்கள் நீங்கள்லாம் உண்மையிலே கொடுத்து வைத்தவர்கள். என்னை பொறுத்தவரையில் நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் 1964 எஸ்எல்சி பாஸ் பண்ண உடனே என் கனவுலாம் இன்ஜினியரிங் சேரணுங்கிறது தான், எம்பிபிஎஸ் சேரணுங்கிறது தான். ரெண்டுமே கிடைக்கல. அப்போ அந்த காலம் அது அப்படிதான். ஆனால் எப்படியோ அப்போ மார்க்கு எல்லாம் எல்லாம் நடந்து 1964 நான் சொல்கிறது. அப்போ இந்த அளவுக்கு இடங்கள் கிடையாது. பொறியியல் கல்லூரிகளில் பொறியியல் கல்லூரிகள் கிடையாது, பொறியியலில் எண்ணிக்கை கிடையாது ராஜா, அதை தெரிஞ்சுங்க. இந்த அளவுக்கு நம்பர் கிடையாது. படித்தா மட்டும் போதாது, படித்து அவங்களுக்கு இடம் கொடுக்கறதுக்கு தேவையும் இருக்கணும். அதை செய்து கொடுப்பது தான் திராவிட மாடல் ஆட்சி. அதை செய்ய வேண்டும் என்று சொன்னவர் தான் பெரியார், அதை செய்து காட்டியவர் தான் அண்ணா கலைஞர். அந்த வழியிலே இன்றும் அதை செய்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழக தலைவர் தளபதி அவர்கள். அந்த தலைவருடைய வழியிலே இன்று இளைஞர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து அவர்கள் அனைவரையும் அவர்களுடைய சிறப்பான தகுதிக்கேற்ப வளர்த்து கொண்டு, அது கல்வியில் மட்டுமல்ல, இளைஞர்கள்னா ரெண்டு இருக்கணும், ஒன்று கல்வி இருக்கணும், ஒன்று விளையாட்டு இருக்கணும். இந்த ரெண்டையும் வளர்த்துக்கிட்டு இருக்க ஒரு இளைஞர் நம்முடைய இளைஞர் நலன் அமைச்சர் உதயநிதி அவர்கள் தான். அவர் ரெண்டிலையுமே சிறந்து விளங்குபவர். அந்த அடிப்படையில் தான் இன்று கல்வியாக இருந்தாலும் அதே போல விளையாட்டு துறையாக இருந்தாலும் அதை செய்து கொண்டிருப்பவர். அன்று பொறியியல் படிப்பது அவ்வளோ கஷ்டம். இன்னைக்கு பொறியியல் கல்லூரிகளை கட்டி வச்சுட்டு அதில் மாணவர்களே சேரலைங்கிற குறை வந்து கொண்டிருக்கிற காலம் உண்டா இல்லையா ராஜா? உலகத்தில் அந்த அளவிற்கு இன்று பொறியியல் கல்லூரிகளிலே இன்று இருக்கிற நிலைமை. ஆனால் ஏன் அது இந்த வளர்ச்சி? பொறியியல் இவ்வளோ பேர் பொறியியல் படிச்சுட்டு வளர்ந்துருக்கீங்கன்னா அதுதாங்க திராவிட மாடல் ஆட்சி. அதுதான் பெரியார் அண்ணா கலைஞர் கண்ட கனவு. அதை நிறைவேற்றி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தளபதி. அதை வருங்காலத்திலே இன்னும் அதிகமாக நிறைவேற்றவிருப்பவர் தான் நம்முடைய வருங்கால தமிழகம் தளபதி அவர்கள் என்பதை, உதயா என்பதை மறந்துவிடக்கூடாது. தளபதி கலைஞருக்கு தளபதி, தளபதிக்கு உதயா, நமக்கெல்லாம் உதயா தான். இன்னும் வருங்க, நமக்கெல்லாம் நான்லாம் வயசாகி போச்சு. வளருகிற இளைஞர்களுக்கு, இளைஞர்களை வழிநடத்துகின்ற ஒரு கழகத்தின் வழிகாட்டியாக, திராவிட இயக்கத்தின் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய உதயா அவர்கள். எப்பவுமே நம்ம அன்பு இருக்கார்ல தயாநிதி மாறன், அவருக்கு யாருமே மூத்தவங்களை கண்டாவே பிடிக்காது. அவரு அந்த மாதிரி ஆளு. அவரு அந்த மாதிரி. ஆனா எல்லோரையும் மூத்தவர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ஒருவர் தான் நம்முடைய உதயா அவர்கள். எல்லாரையும் நான் அந்த காலத்திலிருந்து அவர் குழந்தையாக இருக்கிற பொழுது, பிள்ளையாக இருக்கிற பொழுது அவரோடு பழகியவன் நான். ஆகவே அவரை பற்றி முழுக்க முழுக்க தெரிந்தவன். அந்த அடிப்படையில் தான் என்னை பொறுத்தவரையிலே நான் எல்லோரும் எல்லா விதத்திலேயும் இந்த துறையை, திராவிட இயக்க கொள்கையை புரிந்து கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பொறியாளர் அணியினுடைய நோக்கம். பொறியாளர் அணி என்றால் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் அது வர்றதே கஷ்டம். இன்னைக்கு நிறைய பொறியாளர்கள் இருக்கீங்க. அன்னைக்கு பொறியாளர் படிச்ச கூட வேலைக்கு தான் போனாங்க. இன்னைக்கு பொறியாளர்கள் பூரா நீங்களே நிறைய பேர் கான்ட்ராக்டரா இருக்கீங்க. நிறைய பேர் இருக்கீங்களா இல்லையா? எவ்வளோ பேர் இருக்கீங்க. அதுதாங்க சுய தொழில். அதுதாங்க தமிழக முதல்வர் சொன்னது, நீங்க எல்லோரும் வளர வேண்டும், படிக்கிற பொழுதே உங்களுடைய தொழிலை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று தமிழக முதல்வர் அவர்கள் இன்று நம்முடைய உதயா அவர்களிடம் அந்த பொறுப்பையும் ஒப்படைத்து நம்ம அனைவரையும், நமக்கு நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் அதிலே எல்லாம் நீங்கள் வளர வேண்டும் என்று வாய்ப்பை கொடுத்திருப்பவர் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள். ஆகவே பொறியாளர்களே, உங்களுக்கு தெரியாதது அல்ல, நீங்கள் பொறியாளர்கள் தான் எல்லோரும். நான் சொன்ன மாதிரி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கிற பொழுது தான் சரவணன் அங்கே இன்ஜினியரிங் படித்தார். அவங்க அப்பா டாக்டர், அவர் இன்ஜினியர், அப்பயே கட்சிக்காரர். ஆக எல்லாம் கழக கொள்கை, திராவிட இயக்க கொள்கை, அதை வளர்த்து கொள்ள வேண்டும். இதில் நான் பார்க்குறேன், திருவண்ணாமலைன்னா அது கொஞ்சம் தமிழில் கொஞ்சம் ரொம்ப சிறப்பான பொழுது. நேற்று ஒரு திருவண்ணாமலைக்காரர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார், இன்னைக்கு ஒரு திருவண்ணாமலைக்காரர் கலைஞரை பற்றி புத்தகம் வெளியிடுறார். திருவண்ணாமலைக்கும் தமிழுக்கும் கழகத்திற்கும் அவ்வளவு தொடர்பு. இங்கே இருக்கிற பிச்சாண்டி இருக்கார, அவர் அந்த காலத்தில் எம்எல்ஏவாக இருக்கிற காலத்திலிருந்து எனக்கு அறிமுகமானவர் தான். எல்லாம் திருவண்ணாமலை என்றால் இந்த இயக்கத்தின் பால்,
பெரியார், அண்ணா, கலைஞரின்பால் மிகுந்த பற்றுடைய ஒரு வகை இருக்கிற ஒரு ஊர் தான் திருவண்ணாமலை. அதனால தான் அந்த ஊரில் படித்தவங்க தமிழின் மீதும், பொறியியல் படித்து தமிழ் எழுதுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. தமிழ் படித்தவங்களுக்கே சரியாக தமிழ் எழுத வராத காலம். ஆனால் பொறியியல் படித்து விட்டு இந்த தமிழ் புத்தகத்தை கலைஞரை பற்றி தமிழிலே மிகச் சிறப்பாக எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய கருணாவினுடைய ஆற்றல், திறமை. அதுதான் எல்லா பொறியாளர்களும் வளர்த்து கொள்ள வேண்டும். பொறியியல் கல்லூரிகளில் தமிழே இல்லாமல் இருந்த நிலையை மாற்றி தமிழக முதல்வர் தளபதி வந்த பிறகுதான் இன்று பொறியியல் கல்லூரிகளிலேயும் தமிழ் பாடம் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிற முதல்வர், தமிழ் வழியிலே நீங்கள் பொறியியல் படிக்க வேண்டும் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர். அவர்தான் முதலாக சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இந்த 2 பொறியியல் பிரிவுகளிலேயும் தமிழ் வழியிலே படிப்பதற்கு கொண்டு வந்தவர். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா, கலைஞருக்கு பிறந்த தளபதி வந்தார். இந்த 2 மட்டும் இருந்தால் போதாது, எல்லா பொறியியல் பிரிவுகளிலேயும் தமிழ் வழியிலே படிக்க வேண்டும் என்று கொண்டு வந்தவர் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.